உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. மூத்த பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். திரு ரமேஷ், இந்த அமைச்சரவை மாற்றம் பற்றி உங்களுடைய பார்வை? விடுவிக்கப்பட்ட அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்ட அமைச்சர்கள் எதற்காக விடுவிக்கப்பட்டார்கள்? செயல்திறமையின்மையினாலா அல்லது வேறு குற்றச்சாட்டுகளினாலா என்பதெல்லாம் இனிமேல் தான் தெரிய வரும். ஆனாலும் கூட முதலமைச்சர் அசஸ் பண்ணி கொண்டிருக்கிறார், ரிப்போர்ட் வாங்கி கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் வதந்திகள் விதைக்கப்பட்டுக் கொண்டிருந்தன. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீண்ட நாட்களாக ஒரு துணை முதலமைச்சராக்கப்படுவார் என்று தொடர்ந்து அது ஒரு கிரவுண்ட் கிரியேட் செய்யப்பட்டு பிறகு அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வது போல இது நடந்திருக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் துணை முதலமைச்சராவதற்கு நீண்ட காலம் பிடித்தது. அவருடைய உழைப்பு கட்சிக்கு நீண்ட காலம் தேவைப்பட்டது. அதற்கு பிறகுதான் கலைஞர் அவர்கள் அதை அங்கீகரிக்கிற அவருடைய உடல்நிலை மிக நலிந்த நிலையில அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவானது. இவருக்கு குறுகிய காலத்தில் ப்ரமோஷன் வந்துவிட்டது. முதலில் அவர் அரசியலுக்கு வருகிற ஆர்வமே இல்லை என்று சொன்னார். பிறகு அமைச்சரா என்னை விட சீனியர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் என்று ஒரு பேட்டியிலே சொன்னார். பிறகு அமைச்சராகவும் ஆனார். இப்போது துணை முதலமைச்சராகவும் ஆகிவிட்டார். அவர் இனிமேல் என்னுடைய செயலின் மூலம் ப்ரூவ் செய்வேன் என்கிறார். செயலின் மூலம் ப்ரூவ் செய்து அதன் காரணமாக இந்த உயர்வு கிடைத்தது என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அவரே சொல்லுகிறார், இனிமேல் செயலின் மூலம் விமர்சகர்களுக்கு பதில் தருவேன் என்று சொல்லுகிறார். இது ஒரு புறம். ஆனால் இதுல மிகவும் கவனிக்கத்தக்க பெரிதும் கொண்டாடப்படுகிற விஷயமாக திமுகவினரால் பார்க்கப்படுவது செந்தில் பாலாஜிக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஜாக்பாட், மீண்டும் கிடைத்திருக்கக்கூடிய பதவி. அவர் வந்தால் ஆக்கப்படுவார் என்பது அதுவும் தொடர்ந்து கருத்து பரப்பப்பட்டு வந்தது. நீதிமன்றம் இதை எப்படி பார்க்கும் என்பது பற்றி ஆளுங்கட்சி கவலைப்பட்ட மாதிரி தெரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்தான் பிணை கிடைத்திருக்கிறது. உச்சநீதிமன்றம் தலையிட்டு பல நிபந்தனைகளை விதித்து பிணை அளித்திருக்கிறது. நிபந்தனை விதித்து பிணை அளிக்கப்பட்ட நிலையில் இப்போது உடனடியாக பதவி அளிக்கப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம் என்பது என்னுடைய பார்வை. ஆனால் இவர்கள் முடிவு செய்து விட்டார்கள். அதே கான்ட்ரவர்ஷியலான போர்ட்போலியோ ப்ரொஹிபிஷன், மது விலக்குத்துறை என்றுதான் பெயர். ஆனால் சாராய விற்பனை கனஜோராக நடைபெறுகிற துறையாக அது இருக்கிறது. அதுவும் கடுமையான குற்றச்சாட்டுகள் அவர் பதவி வகித்த காலத்தில் வந்தன. மதுத்துறையில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா தமிழ்நாடு முழுவதும் வாங்குகிறார்கள், கரூர் கம்பெனி போய் வசூல் செய்கிறது என்பது போன்ற குற்றச்சாட்டுகள் மிக முக்கியமான ஊடகங்களில் வெளிவந்தன, அச்சு ஊடகங்களில். ஆகவே இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் அளிக்கப்பட்டிருப்பது, அவரை தியாகியாக சித்தரிப்பதெல்லாம் மூத்த அமைச்சர்களுடைய அதிருப்தியை தோற்றுவித்திருக்கிறது. ஆளுங்கட்சிக்குள் இதை சிலர் ரசிக்கவில்லை என்று நான் அறிகிறேன். இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வெளியே வரப்போகின்றன என்பதை நாம் பொறுத்துதான் பார்க்க வேண்டும். நன்றி திரு ரமேஷ், உங்களுடைய பார்வைகளை பதிவு செய்ததற்கு நன்றி. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.